தமிழகத்தில் கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறதா? அப்படி கொடுக்கப்பட்டதுன்னா அது எந்த ஆண்டுலேருந்து கொடுக்கப்படுது, அதில் இருக்கிற பிரச்சனை என்ன, இந்த மூணையுமே பார்ப்போம். இது இப்போ ரீசெண்டாக இஷ்யூவாக போயிட்டு இருக்கிறதுனால டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்பாங்க. செப்டம்பர் 24, 1986 திரு எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டங்களில் கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை கொடுக்கப்படணும் அப்படின்னு ஒரு ஜீவோ வெளியிட்டாங்க. அதில் கலப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதியர்களில் யாராவது ஒருத்தர் பட்டியல் இனத்தவராகவோ அல்லது பழங்குடியினராகவோ இருக்கணும். இப்போ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, டிசம்பர் 2022 ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இந்த மாதிரி கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மூலமாக வழங்கப்படக்கூடிய வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்கப்படலை அப்படின்னு. இப்போ தமிழக அரசு என்ன சொன்னாங்க அப்படின்னா, கோர்ட்டில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலமாக வழங்கப்படக்கூடிய பணி நியமனங்களில் மட்டும்தான் கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. மற்றபடி டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வாணையங்கள் மூலமாக வழங்கப்படக்கூடிய பணி நியமனங்களில் கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படலை. இது அரசோட கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.